ஹாய் கைஸ், ஐ எம் பேக் வித் கொரியன் மேக்கப் லுக். ரொம்ப தைரியம் வந்துருச்சுன்னு தான் நினைக்காதீங்க. சும்மா ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது, எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிளைண்டாக வந்து கொரியன்ஸ் எந்த மாதிரி மேக்கப் போடுவாங்க அப்படின்னு சும்மா இது வரைக்கும் பார்த்ததில் வச்சு போட போகிறேன். அவ்வளோதான். ஆக்சுவலி நான் இதை வந்து டே லைட்டில் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய மூட் ஸ்விங்ஸை விட இந்த வெதரோட மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குங்காட்டி மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எந்த இதுவும் தெரியல. ஸோ வந்து நான் இதை நைட்டில் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு ரிங் லைட்டு தான் வச்சுருக்கேன். நேச்சுரல் லைட்டில் ஃபிலிம் பண்ணி இதை வந்து நேச்சுரலாக காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு இயற்கை ஒத்துழைக்கல. பட் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து விடாமுயற்சியோட இதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். நோ மேக்கப் லுக், ஐயோ கொரியன் மேக்கப் லுக், சரிங்களா? ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக எதிர்பார்த்துறாதீங்கன்ட்டு. எனக்கு வந்து பேசிக் தெரிஞ்சது இந்த ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கன்சீலர், இந்த ஹைலைட்டர் இதெல்லாம் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெருசாலாம் என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துறாதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ப்ரொஃபஷ்னல் கண்டென்ட் இன் திஸ் சேனல், ஓகே? மாய்ஸ்சரைசர் டன். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபவுண்டேஷன். நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணணும். நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். பிகாஸ் அவங்களோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். நம்ம ஸ்கின் அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹனுமான் வாய் மாதிரி தான் தெரியும். ப்ளீஸ், பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடிச்சு விட்டுக்குங்க. அண்ட் இப்போ நான் பேசுறது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 2x கூட வச்சு பார்த்துக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நான் கோச்சிக்க மாட்டேன், ஓகே? குரங்கு கையை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா நீ? எடிட் பண்ணல மட்டும் அவளை எதிரியாச்சும் நீ மாட்டுன போட்டு துவைச்சிரும் பார்த்துக்கோ. அப்படியே போட்டு விட்டுருவேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணுறீங்களா? கான்ட்ரோவர்சிஸ் பலூன் அக்கா. ஆரஞ்சு கலர் கரெக்டாக டன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து we are gonna mix with illuminating அந்த திங், அது என்னது, ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ அது கூட வந்து ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ளோ கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது, கண்டிப்பாலுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாத இருக்க ஸ்கின் கேருக்கெலாம் வந்து கண்டிப்பாக க்ளோலாம் வராது, அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஸோ இப்போ வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். கொஞ்சம் நிறைய போட்டோன்னா ஐயோ அதை காமிக்கல, உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லைட் கவரேஜ் கொடுக்குறேன். அண்ட் தென் நம்மளுக்கு இன்னும் கவரேஜ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஐஸ் நல்லாவே கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஐஸ் வந்து நல்லா இப்படி தெரியணும், ஜோதிகா கண்ணு மாதிரி தெரியணும், ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்து லைலா கண்ணு. பேட் ஜோக். பிரச்சனை என்னன்னா நம்ம லாரி அண்ணா. ஓகே, சாந்தி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு வந்து மூக்கு வந்து சின்னதாக இருக்கணும், ஓகேவா? நம்மளுக்கு அது நேச்சுரலாக இல்லை. இப்போ நம்ம வந்து அது கான்டோர் பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் கான்டோர்லாம் பண்ணதே இல்லை, ஐ மீன் செல்ஃபாக. ஸோ
அது எப்படி வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸ்டீரியோ டைப் பண்ணுறேன். அவங்களுக்கு மூக்கு சின்னதாக இருக்கணும், மூக்கு பெருசாக இருப்பீங்களா பண்ணக்கூடாது. நான் என் மூக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆல்மாராட்டம் நடக்குது. மேக்கப் ட்ரான்சிஷன் பண்ணலான்னு பார்த்தா ஜெண்டர் ட்ரான்சிஷன் நடக்குது. மன்னித்து கொள்ளுங்கள் அந்த வாய்ஸுக்கு. லெட்ஸ் மூவ் ஆன் டு கான்டோரிங். வெரி டிஃபிகல்ட். கண்ணு தெரியல, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய்க்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட் பார்ட் எங்கன்னா, நம்மளுக்கு இது எங்கே பிளெண்டாக எங்கே போகுதுன்னு தெரியல லைன். ஓகேங்களா? சிரிக்காதடி. அதனால் வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் கொண்டுட்டு போகணும். இப்போ வந்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம் கைஸ். கொரியனுக்கு வந்து இங்கே பவுட்டர்ட் லிப்ஸ் மாதிரி பவுட்டர்ட் நோஸ் தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அப்புறம் வந்து நம்ம இங்கேயும் கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கலாம். லைக் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சின்னதாக தெரியணும். இப்போ வந்து நம்ம கான்டோர் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஐஷேடோ போகலாம். ஐஷேடோவில் வந்து நம்ம இப்போ ஒரு டிரான்சிஷன் ஷேடு மட்டும் இப்படி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றா நம்ம இதை பிங்க் ஆர் ப்ரௌன் இந்த ஃபேமிலியில் தான் சூஸ் பண்ணணும். வேறு கலர் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்ணால் அது கொரியன் மேக்கப் மாதிரி தெரியாது, இல்லைனாலும் தெரியாது, அது வேறு விஷயம். அப்படி எக்ஸசைஸ் போட்டோம். சரி, நெக்ஸ்ட் வந்து மை சிஸ்டர் இஸ் லிட்ரலி டிஸ்டர்பிங் மீ அண்ட் இரிட்டேட்டிங் மீ. ஷட் அப் யுவர் மவுத். வந்து இப்போ வந்து அங்கே வந்து எக்கைஸா அது ஏதோ சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ த டேர்ம் அண்ட் ஆல் த ஷிட்ஸ். நம்மளுக்கு வந்து இப்படி அசிங்கமாக இருந்தால், என் ஃபேஸ் அசிங்கமாக இருந்தால் சாரி, பட் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி வந்து ஸ்குவிண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு லைன் விழுகுள்ள, அங்கே வந்து அவங்க வந்து இப்படி ட்ராப் பண்ணுறாங்க. உங்கள் ஐபால்ஸ் ஐஸை வந்து அப்படி ரவுண்டடாக காமிக்க. ஸோ வந்து வி ஆர் கோனா யூஸ் தட் டெக்னிக். ஒரு டார்க்கர் ஐ ஷேடோ லைக் ப்ரௌன் ஃபேமிலியிலேருந்து ஒன்று எடுத்து இப்போ வந்து இப்படி ஸ்குவிண்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் வருதுல, அங்கே பண்ண போகிறப்ப நான் இப்போ வந்து ஒரு டார்க்காக ஷேடோ எடுத்து நம்ம வந்து ஒரு விங் மாதிரி போடலாம் மேலே. லைக் ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ரௌன் ஷேடோ எடுத்து மேலே அப்படியே கொடுக்குறேன். டச் மட்டும் பண்ணுறேன். ஷேடோ எடுத்து நான் வந்து லோயர் வாட்டர் லைனில் கொடுக்குறேன். ஹைலைட்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஸ்காரா இல்லை ஐஸ்க்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ ஹைலைட்டர் லைக் inner corners, very important. கீழே வந்து இந்த நம்ம ஒரு லைன் ஆர்டிஃபிஷியல் லைன் வரைஞ்சோம்ல, அதுக்கு கிட்ட போடணும். ரொம்ப அதை அதிகமாக போட்டுறாதீங்க. அண்ட் தென் கொஞ்சம் நெத்தியில் பேசிக்கலி நம்ம ஹைலைட்டில் குளிச்சிருந்துச்சுமா இருக்கும். பொல்லினாவே க்ளோவாக தான் இருக்குமா?
பாய் ஃப்ரெண்டு நினச்சிக்காதீங்க என் தங்கச்சி. அண்ட் நம்ம இங்கே வந்து போட போகிறதில்ல, பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டிம்பிள் இருக்குது, அதனால வந்து நம்ம மேலே தான் போட போகிறோம். லைட்டாக. ஓகே, தட்ஸ் இட். ஹைலைட்டர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஜோக்கர். ஓ, அவங்க மேக்கப்பை பார்த்து ஜோக்கர் மேக்கப்னு சொல்கிற. ஜோக்கர் மூவியில் ஜோக்கர் இங்கே ஃபுல்லாக இங்கே மட்டும் பிங்காக இருக்கும். மிரரில் பார்க்க ஓகேவாக இருக்குது, பட் கேமராவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நான் இனிமேல் தான் செக் பண்ணணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து 2 டோன் லிப்ஸ் இருக்காது மேக்ஸிமம். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து கன்சீல்லாம் பண்ணறதில்ல, என்கிட்ட வந்து இந்த ஒரு நியூட் கலர் ஒரு லிப் லைனர் இருக்குது, நான் அதை ஃபுல்லாக போட போகிறேன். லைக் இப்போ இது கொஞ்சம் ஈவன் அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக். வெயிட் பண்ணுங்க, லைட்டாக இது மேலேயே டாப் பண்ண போகிறேன். என்னால் இவ்வளோதான் இது கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு லிப் க்ளாஸ் போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா வேறு காம்போஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஐஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு சின்ன விங் போடலாம். இங்கே லைட்டாக ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து மஸ்காரா, அவ்வளோதான். மஸ்காரா முடிச்சுன்னா மேக்கப் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐப்ரோஸ் நான் எதுவுமே பண்ணல எப்பவும் போல். ஓகே, மஸ்காரா முடிச்சிட்டேன். என்னோடய ஃபைனல் மேக்கப் இப்படி தான் வந்திருக்கு, இப்படி தான் இருக்குது. இது வந்து சும்மா ரிங் லைட் தான், ஃபில்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே போடலை. நல்லா இல்லைன்னா கூட இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு காவலாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் இல்லையா இங்கே, ஸோ நான் யார்ட்டையும் கேட்க முடியாது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யா, அண்ட் இந்த மேக்கப்பை நான் வெளியே போட்டு போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணினா தெரிஞ்சுப்பேன் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு அப்படியே கோவம் வருது. சும்மா சொன்னால் சீரியஸாக எடுத்துக்காதீங்க நான் பேசுகிறதெல்லாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது இதில், லைக், ஷேர், கமெண்ட், இந்த 3 பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா. அண்ட் யா, நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் டே இன் மை லைஃப்லாம் கேட்டிருக்கீங்க. என்னோட டே இன் மை லைஃப்பில் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. அதனால் எனக்கு தெரியல, எதுவுமே காமிக்க முடியாது, நான் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் காமிக்க முடியும். ஸோ மேபி நான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேணால் நான் போட ட்ரை பண்ணுறேன். மெயின் ஃபுல் வீடியோவாக போடலினாலும், ஐ மீன் லாங் ஃபார்மேட் வீடியோ போடலினாலும் ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட்ஸ் போடுறேன். நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், தெரிலனா நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் யா, நான் ரொம்ப பேசல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. Dark echoes pulsating, setting the stage for the night. Galactic melodies guide me through the unknown. In this